வெல்கம் டு டேப் ஐஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஹெச்எஸ்எலோட நோட்டிஃபிகேஷன் நேற்று வந்துச்சுல, அதோட ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி போன வாரம் என்ன பார்த்தோம், சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்போ போன வாரம் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன், இந்த வாரம் சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன், அடுத்தடுத்து என்னது வந்துகிட்டே இருக்கா நம்மளுக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னது, இப்போ போன வாரம் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அது என்னது, டிகிரி குவாலிஃபிகேஷன். அடுத்து சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துருச்சு. இது என்னது, 12th குவாலிஃபிகேஷன். அடுத்த வாரம் எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், 10th குவாலிஃபிகேஷன். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம் எப்போ வருது, சிஜிஎலோட எக்ஸாம் ஆகஸ்ட் 13 30 வரைக்கும் இருக்குது. அடுத்து பார்த்து சிஹெச்எஸ்எலோட எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா டயர் 1 எப்போ, செப்டம்பர் 8 ஆரம்பிக்குது. அப்போ அதே மாதிரி என்னது, அடுத்து எம்டிஎஸ் வந்து அடுத்து 1 வீக்கில் வந்துடும். இப்படி கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வருது, கண்டினியூஸாக எக்ஸாம் வருது. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் வந்து ஆகஸ்ட் 30 முடியுது, திருப்பி செப்டம்பர் 8 ஒரு வாரத்திலே ஆரம்பிச்சது சிஹெச்எஸ்எல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து எம்டிஎஸ் ஆரம்பிச்சிடும். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசை என்னது, எக்ஸாம் வந்துட்டே தான் இருக்கும். அப்போ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்த பிறகு படிச்சுக்கோம் அப்படின்னா நம்மளால என்னது சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்காக என்னன்னா இப்போ அடுத்து எம்டிஎஸ்க்கு அடுத்து என்னது, கொஞ்ச நாள்ல ஜிடியோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஜிடியோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து இது எம்டிஎஸ் முடிஞ்சோன்னா திருப்பி வந்துடும். எம்டிஎஸ் முடிச்சோன்னா ஜிடி நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க. அப்போ நம்ம திருப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளால சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை பிரான்ச்சில் எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக தனி பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸ்க்ளூசிவாக ஜிடிக்கு மட்டும்தான். ஜிடியோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அந்த லெவலில் தான் நம்மளுக்கு கிளாஸஸே போகுது. அப்போ இந்த ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாதம் நம்மளுக்கு 3 to 4 மாதம் பேட்ச் போயிடும். பேட்ச் முடிகிறப்ப நம்மளுக்கு கரெக்ட் நோட்டிஃபிகேஷன். அப்போ நோட்டிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் டெஸ்ட் மட்டும் தான் போட்டு பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் ஃபவுண்டேஷன் முடிஞ்சிடும். இப்போ ஜிடியை பற்றி என்னன்னே எனக்கு தெரியாது, ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேட்சில் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் 3-4 மாதத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர டயத்துக்கும் நம்ம டெஸ்ட் போடுறதுக்கும் என்னது கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக. அப்போ நம்ம அந்த ஒரு 2 மாதம் ஃபுல்லாகவே டெஸ்ட் போட்டோம்னா 160க்கு 130+ கண்டிப்பாக எடுக்க முடியும். தொடர்ந்து 4 நாள் ஜூலை 15, 16, 17, 18 என்னது ஃபுல்லாகவே ஃப்ரீ கிளாஸஸ் தான் கொடுக்குறோம். 15 வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், 16 வந்து மேக்ஸ் கிளாஸ், 17 ரீசனிங், 18 வந்து இங்கிலீஷ். இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை 19 முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. மேலும் இந்த எக்ஸாம் பற்றியோ இல்லை இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 8438219900 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட மேலும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னன்றதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்மளோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2023 நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ ஜிடியோட ரிசல்ட் 60+, 2024 70+. இந்த வருஷம் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து கிளியர் பண்ணவங்க 200+ இருக்காங்க. அப்போ நீங்களும் இந்த ஜிடி பேட்சில் சேர்ந்து இந்த வருஷம் நீங்கள் ஒரு ஜிடி ஆஃபீஸராக நீங்கள் போகிறதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்ல, மோரார்லஸ் ஒரு 80 to 90% சிமிலர் தான். ப்ரிலிம்ஸ் என்ன பேட்டர்னோ அதே தான் இதுக்கும், மெயின்ஸில் என்ன பேட்டர்னோ அதே தான் இதுக்கும். ஆனால் மெயின்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் ஒரு 5-10 கூட குறைய இருக்கும். மற்றபடி பேட்டர்னும் சிலபஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வரிசையாக பார்ப்போம். எப்போ ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா ஜூன் 23 ஜூலை 18 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 days இருக்குது. நம்ம அந்த டேட்டுக்குள்ளே நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு 18, பேமெண்ட்டுக்கு வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஏன்னா கடைசி சர்வர் இஷ்யூ வரும் அப்படின்றதுனால பேமெண்ட் இஷ்யூ ஒரு நாள். அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்து ஒரு 2 days, 23, 24 ஏதாச்சும் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ பண்ணுறதுக்கு ஒரு 2 days. அடுத்து டயர் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்போ வருது, செப்டம்பர் 8 18 வரைக்கும். அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஒரு 10 days கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு சிஜிஎல் எக்ஸாம் எப்போ முடியுது, ஆகஸ்ட் 30 முடியுது. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் 1 வீக்கில் செப்டம்பரில் என்ன எக்ஸாம் வந்துருச்சு, சிஹெச்எஸ்எல் வந்துருச்சு. திருப்பி அடுத்து எம்டிஎஸ் வந்துடும், திருப்பி அடுத்து அப்படியே ஜிடி வந்துடும். அப்போது டேரெக்டாக அடுத்தடுத்து எக்ஸாம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்க போகிறது என்னது, ஒரே சிலபஸ் மட்டும் தான் படிக்க போகிறீங்க. என்னென்ன படிக்க போகிறீங்க, இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே நம்மளுக்கு என்னது இந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்றது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 3 போஸ்டான பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோயர் டிவிஷன் LDCன்னு சொல்லுவாங்க, அது இல்லாட்டி ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ஸ். இதோட பே லெவல் பார்த்தீங்கன்னா 19,900 இதோட ஹை அப்படின்றது 63,200 வரைக்கும் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுலேயே லெவல் 4 இருக்குது, லெவல் 5 இருக்குது. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் கிரேட் A அப்படின்ற போஸ்ட்டும் இருக்குது. இதெல்லாமே என்ன சிஹெச்எஸ்எல்கான போஸ்ட். இது இன்னொரு முக்கியமான விஷயம், சிஹெச்எஸ்எல் வந்து நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம். எப்படி நீங்கள் வந்து ஜிடி தமிழ் எழுதலாமோ அதே மாதிரி சிஹெச்எஸ்எல்லும் தமிழில் கொஸ்டின்ஸுக்கும். அந்த இங்கிலீஷ் பார்ட்டை தவிர மற்ற மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் தமிழ்ல எழுதிக்கலாம். சிஜிஎல் அப்படின்றதுக்கு எக்ஸாம் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும் ஃபுல்லாக. சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி எல்லாமே உங்களுக்கு
இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். வேகன்சிஸ் மொத்தம் எத்தனை வேகன்சி போட்டிருக்காங்க பார்க்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி சிஜிஎல் எத்தனை வேகன்சி போட்டாங்க, 14,000 ப்ளஸ் போட்டிருந்தாங்களா. அப்போ அதே மாதிரி இங்கே வந்து டென்டேட்டிவ் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் எவ்வளவு, 3,131. இது வந்து என்ன செய்யலாம், கூடும் கண்டிப்பாக. கடைசியாக நம்ம அடுத்து நம்ம பார்க்குறப்ப இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு முடிகிறப்பையோ இல்லை எக்ஸாம் டைம் வரப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னொரு 5,000 கிட்ட வேகன்சி எதிர்பார்க்கலாம் நம்ம. அப்போ இப்போ வேகன்சி அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கிறது அவங்க 3,131 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் நான் பிஃபோர், அதாவது ஜனவரி 2, 1999க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, ஜனவரி 1, 2008க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. அதாவது இந்த 2 டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குல்ல, அப்பர் ஏஜில் தான் எப்பயுமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இப்போ இங்கே 18 to 27 சொல்லியிருக்காங்களா. இப்போ அப்பர் ஏஜில் நீங்கள் ஒருவேளை SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த 27 + 5 years அப்போ எவ்வளோ 32 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 years, இந்த 27லேருந்து +3 years 30 வயசு வரைக்கும் நீங்கள் சிஎஸ்எஸ்எல் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் உனக்கு பிடபிள்யூ பிடி கேண்டிடேட்டு எல்லாமே பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே 10 years, அன்ரிசர்வ்னா 10 years, ஓபிசினா 30 years அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியது ஜென்ரல் ஏஜ் லிமிட் இதுதான். இப்போ ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம், SC STயாக இருந்தால் 5 வருஷம் அப்படின்றது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எப்பயும் இதெல்லாம் 12th குவாலிஃபிகேஷன் தானே சொன்னோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேக்ஸ் அஸ் அ சப்ஜெக்ட் அந்த இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் எலிஜிபிள். இல்லை அதுக்கு ஈக்குவலண்டான இது படிச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிள். இப்போ LDC லோயர் டிவிஷன் கிளர்க்கு இல்லை JSA ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன். இப்போ அப்போனா என்னது, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான் வித் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம எலிஜிபிள். இப்போ 12th படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ஹூ அப்பியர்ட் இன் 12th எக்ஸாம். இப்போ 12th எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசல்ட் வந்து Jan 1, 2026 வந்துருச்சு அப்படின்னா அவங்களும் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க எப்பயுமே OTR ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இது எங்கே பண்ணணும் அப்படின்னா sscgovern.in அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது, இதில் தான் பண்ணணும். sscnic.in ஒரு வெப்சைட் இருக்கும், இதில் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஓல்டு வெப்சைட். இந்த ஓல்டு வெப்சைட்டில் நம்ம பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளுக்கான நியூ வெப்சைட். நீங்கள் OTR ரிஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், எக்ஸாம் அப்ளை பண்ணுறதாகட்டும் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் பண்ணணும். உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே இந்த வெப்சைட்டில் தான் வரும். இப்போ அவங்களே சொல்லிக்காம ஆல் த கேண்டிடேட்ஸ் ஹூ விஷ் டு அப்ளை இந்த ரெஸ்பான்ஸ் ஆஃப் நோட்டீஸ் அண்ட் OTR ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ வெப்சைட்டில் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் OTR ஜென்ரேட் ஓல்டு வெப்சைட் வில் நாட் பி ஃபங்க்ஷனல். அதாவது ஓல்டு வெப்சைட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா அது செல்லாது, திருப்பி நீங்கள் நியூ வெப்சைட்டில் தான் பண்ணணும். அந்த sscgovern.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. இதோட ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு 100 ரூபா. இப்போ இந்த 100 ரூபா யாருக்குன்னா மேல் கேண்டிடேட்ஸுக்கு இருக்கும், ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே 100 ரூபா இருக்கும். இப்போ இது யாருக்கு ஃபீஸ் கிடையாது, இது யார் ஹூ ஆர் எக்ஸம்ப்டட் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ், SC ST, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் ஆர்மி மேன், இவங்களாம் என்னது எக்ஸம்ப்டட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். இவங்களுக்குலாம் என்ன ஃபீஸ் கிடையாது, 100 ரூபீஸும் அவங்களுக்கு கிடையாது. நம்ம சதர்ன் ரீஜனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். SR அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் என்ன ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இதெல்லாம் வரும். அப்போ நம்மளோட எக்ஸாம் சென்டர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம்னா நம்மளோட எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், இங்கெல்லாம் என்னது எக்ஸாம் சென்டர்ஸ் போடுவாங்க. அப்போ நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுற 3 ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க, எந்தெந்த சீட்டில் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அதில் SR ரீஜன் சொல்லிட்டு இருக்கும். SR அப்படின்னா சதர்ன் ரீஜன். அந்த ரீஜனில் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கும். இதில் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஊரில் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது எக்ஸாம் பேட்டர்ன். சிஜிஎலுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் என்னது CHSL பேட்டர்னும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். அது எத்தனை கொஸ்டின்ஸ்னால் 25 கொஸ்டின்ஸ். மார்க் வந்து 50 மார்க்ஸ். அதாவது ஒரு கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா 2 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா -0.5 மார்க்ஸ் நெகட்டிவ் ஆகும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, தப்பாக போட்டிங்கன்னா -0.5 மார்க்ஸ். இதே தான் சிஜிஎலுக்கும். MTS அப்படின்றப்ப அதுக்கு வேறு, அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். இப்போ இதில் என்ன 4 செக்ஷன், இங்கிலீஷ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரீசனிங், அடுத்து குவான்டிட்டி அப்படின்றது பேசிக் அரித்மெட்டிக் மேக்ஸு, அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். எல்லாத்துக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200 மார்க்ஸ். அப்போ மொத்தம் 100 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, 200 மார்க்ஸ். இந்த இங்கிலீஷில் என்னெல்லாம் வரும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தா சேம் தான். சிஜிஎலுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் CHSLக்கும். சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் லைவில் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சிஜிஎலை பற்றி எனக்கு இன்னும் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட போஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ லிங்க்கும் வச்சுருக்கோம், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம்.
இது வந்து சிஹெச்எஸ்எல்கா. இப்போ சிஹெச்எஸ்எல் பார்க்குறப்ப சேம் தான். இப்போ இங்கிலீஷ் எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், கிளாஸ் டெஸ்ட், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், எரர் கரெக்ஷன், ஸ்பெல்லிங், மிஸ்பெல் வேர்ட்ஸ், இது எல்லாமே என்னது இங்கிலீஷ் செக்ஷன் வரும். லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், இந்த மாதிரி சொல்லி நிறைய டாபிக்ஸ் ஒரு எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கனாலும் ஒரே பேட்டர்ன் தான். இங்கிலீஷில் ஒரு 10 to 15 டாபிக்ஸ் இருக்கும், ரீசனிங்கில் ஒரு 15 டாபிக்ஸ் இருக்கும். குவான்ஸ் மேக்ஸ் இப்போ இந்த சிஹெச்எஸ்எல் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் சேர்த்தா வரும். சிஜிஎலுக்கு என்ன பார்க்குறோமோ அதே தான் சிஹெச்எஸ்எல் பார்க்க போகிறோம். ஏன்னா அது டிகிரி குவாலிஃபிகேஷன், இது 12th குவாலிஃபிகேஷன். அப்போ கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிஹெச்எஸ்எல், ஏன்னா 12th குவாலிஃபிகேஷன் அப்படின்னா. மற்றபடி டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சேம் தான். மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பர்சன்டேஜ், ரேஷியோ, இதெல்லாம் நம்ம என்னது அரித்மெட்டிக்கில் வந்துடும். பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்லையுமே என்னது அரித்மெட்டிக்கில் வந்துடும். அட்வான்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், நம்பர் சிஸ்டம், அது எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸில் வந்துடும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி பார்த்தோம் தான், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே சேம். சிஜிஎலுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் சிஹெச்எஸ்எல் இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட ப்ரொஃபைலு, அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் வரும். இப்போ எல்லாத்துலேயுமே என்னது 25 கொஸ்டின்ஸ். இது எதோட பேட்டர்ன் அப்படின்னா ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன். அடுத்து மெயின்ஸ் இருக்குது. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் செக்ஷனில் மேக்ஸும் ரீசனிங் இருக்கும். அதில் உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ், இதில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 60 கொஸ்டின்ஸ். மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா 3 மார்க்கு, ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா -1 மார்க். அப்போ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, மெயின்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். அப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸில் வந்து 30, ரீசனிங்கில் 30. செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மொத்தம் 40 கொஸ்டின் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் 20 கொஸ்டின் இருக்கும். அப்போ இதில் 60, இதில் 60, மொத்தம் இங்கே 180, இங்கே 150. அப்போ டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 360. அப்போ அவுட் ஆஃப் 360க்கு நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கோமா, அந்த போஸ்ட் கிடைக்குதா இல்லையான்றது இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த டோட்டல் மார்க் 360க்கு எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றது தான். சரி, அப்போ அது போக எக்ஸ்ட்ரா இருக்கே, இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது டைப் ரைட்டிங்கும் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டைப் ரைட்டிங் டெஸ்ட் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே என்னதுன்னா குவாலிஃபையிங் இன் நேச்சர். குவாலிஃபையிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த 360க்கு நீங்கள் 350 எடுத்துட்டு இந்த கம்ப்யூட்டர்லேயும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்லேயும் நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியாது. அதுதான் குவாலிஃபையிங் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ இதுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நம்ம குவாலிஃபைங்லேயே கிளியர் ஆக முடியும். நான் வந்து இப்போ இதில் நல்லா எடுத்துட்டேன், 360க்கு நான் 340 எடுத்துட்டேன், ஆனால் கம்ப்யூட்டரில் நான் வந்து அந்த எலிஜிபிள் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு என்னது கிளியர் பண்ண முடியாது இந்த எக்ஸாம். அப்போ இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ மற்றபடி கம்ப்யூட்டருக்கும் டைப்பிங்க்கும் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷனுக்கு 2 hours 15 minutes. இதில் வந்து உங்களுக்கு 2 hours போயிடும். இது 1 hour, அது 1 hour. அப்போ கம்ப்யூட்டருக்கு ஒரு 15 minutes வந்துடும். அடுத்து உங்களுக்கு டைப்பிங் தனியாக தான் நடக்கும், மத்தியானம் அது ஒரு 15 minutes நடக்கும். இந்த ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இப்போ எல்டிசிக்கெலாம் வந்து டைப்பிங் டெஸ்ட்டாக இருக்கும், இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு என்னன்றது கீழே கொடுத்துருப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டிஓ போஸ்ட்டுக்கா கிரேட் ஏல வந்து ஸ்பீட் ஆஃப் 15,000 words per hour, அதாவது 15,000 words per hour அடிக்கணுமா. ஆனால் நம்மளுக்கான டைம் என்னது இங்கே வந்து 15 minutes. அப்போ 15 minutesல நம்ம எவ்வளோ அடிக்கணும், 3,700 to 4,000 word கீ டிப்ரெஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து பேராகிராஃப் டிஸ்பிளே ஆகிரும், அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அந்த டயத்துக்குள்ளே மினிமம் எரரோட நம்ம டைப் பண்ணணும், அவ்வளோதான். ஸ்கில் டெஸ்ட்ன்றது எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், டைப்பிங் இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதே மாதிரி தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா 15 minutesல 2,000 to 2,200 வேர்ட் டிப்ரெஷன்ஸ் பண்ணணும். அடுத்து டைப்பிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து உங்களுக்கு வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 35 words per minute அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன எல்டிசி போஸ்ட்டுக்கு இருக்கும். அடுத்து சிலபஸ். நம்ம சிலபஸ் ஆல்ரெடி பேட்டர்ன் பார்க்குறப்பே பார்த்தாச்சு. நம்ம என்ன இப்போ இதில் சிலபஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் மேபி நிறையா கொடுத்துருப்பாங்க, இல்லை சிலது கொடுக்காமே விட்டுருப்பாங்க. அது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த மாதிரி தான், என்ன டாபிக்ஸ் பார்க்கணுமோ அது மட்டும் பார்த்தப்போ. இப்போ இங்கே சில நேரங்களில் இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகாக தான் கொடுத்துருப்பாங்க டாபிக். ஆனால் நம்ம என்னது எல்லாமே தான் படிச்சாகணும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தான் படித்தாகணும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த பேட்டர்னில் 1 word சப்ஸ்டியூஷன் நம்ம சொன்னதான் கொடுத்துருப்பாங்க. 1 word சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், ஃப்ரேசஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட், கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா அனாலஜி, வென் டயக்ராம், இந்த மாதிரி சொல்லி எல்லா டாபிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே ரெஃபர் பண்ணி பார்த்துக்க வேண்டாம். ஒரு 15 டாபிக்ஸ் தான் இருக்கும், அதுதான் இங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக்ஸ் நல்லா கவர் பண்ணிட்டாலே போதுமானதான் ரீசனிங்லாம்.
அடுத்து மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நம்பர் சிஸ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ், ரேஷியோ, அப்புறம் அல்ஜிப்ரா, பேசிக் அல்ஜிப்ராக் ஐடென்டிட்டிஸ் தான் இருக்கும். ஜாமெண்ட்ரியில் வந்து உங்களுக்கு என்ன சர்க்கிள், காஸ், டேன்ஜென்ட்டு, மென்சுரேஷனில் 2D 3D அப்படி இது எல்லாமே பார்க்குற உங்களுக்கு தனி டாபிக் மாதிரி தெரியும். மென்சுரேஷன் எடுத்துட்டா 2D 3D, 2Dயில் என்ன வரும், 3Dயில் என்ன வரும், அதில் மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். இதெல்லாம் அவங்களுக்கு மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பார்க்குறது. இப்போ sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இதெல்லாம் ஐடென்டிட்டி. இது மாதிரி என்ன ஒரு 3 பேசிக் ஐடென்டிட்டி இருக்கும். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா = 1, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா = 1. அந்த மாதிரி ஒரு பேசிக் 3 ஆகிட்டு அதை வச்சு திருப்பி எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இது என்ன 12th எக்ஸாம் லெவல்னால அந்த லெவலுக்கு பார்த்தாலே போதுமானது தான். நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் சொன்ன மாதிரி தான் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் மற்ற டாபிக்லாம் இல்லையே அப்படின்னா எல்லாமே அதில் இன்க்ளூடட் தான். இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சும்மா ஒரு ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம படிக்கிறப்ப எல்லாமே தான் படிக்கிறோம். அடுத்து டயர் 2ல மெயின்ஸுக்கு என்ன சேம் சிலபஸ் தான். எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக் மட்டும் இருக்கும். மற்ற எல்லாமே மோரால சேம் சிலபஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது ப்ரிலிம்ஸில் இருக்காது, உங்களுக்கு மெயின்ஸில் இருக்கும் இந்த டாபிக். அடுத்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நம்ம பார்த்தோம், குவாலிஃபைங் தான். ஆனால் எல்லாமே நம்ம வந்து அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இதுக்கும் கொடுக்கணும். இதில் ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் பேசிக்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு ரேம், ரோமு இந்த மாதிரி, அப்புறம் விண்டோஸு. இப்போ இந்த எடுத்துட்டோம்னா எம்எஸ்ல எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். வேர்டு, எக்ஸல், ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து சாஃப்ட்வேரில் வந்து இந்த சொல்லியிருக்காங்களா எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதிலெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அதிகமாக. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க SSC govern.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் எண்டில் கீழே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் இதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த எக்ஸாம் வந்து என்ன CGL தவிர மற்ற எல்லாமே தமிழ்லேயே எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லேயே எழுதிக்கலாம். அப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் வேறு ஏதாச்சும் அசாமி இருக்கேன், பெங்காலி இருக்கேன், குஜராத் இருக்குன்னா அதுலேயும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ நம்மளோட என்னது தமிழ் இருக்கா, தமிழ்லேயே நம்ம எழுதிக்கலாம். அதோட கோடு வந்து 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எல்லா லாங்குவேஜ்லேயுமே நம்ம என்ன எழுதிக்கலாம், இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். இது CGL தவிர மற்ற எல்லாமே CHSL இருக்கட்டும், MTSஆ இருக்கட்டும், GDஆ இருக்கட்டும், எல்லாமே தமிழ்லேயே நம்ம எழுதிக்கலாம். அவ்வளோ நம்ம டீட்டெயில்ஸ் CHSL மோஸ்ட்டாக நம்மளுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தாச்சு. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 90 பக்கத்துக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தேவையில்லை. நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.